நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முந்தா நேத்து நம்ம பிஎம் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. எல்லாம் ஃபியூல சேவ் பண்ணுங்க. தங்கம் தேவையில்லாம இப்ப வாங்காதீங்க. வெளிநாட்டு பயணத்த தவிருங்க அப்படின்னு சொல்லி நெறைய முக்கியமான விஷயம் சொன்னாரு. அத நேத்தும் அவர் ரிப்பீட் பண்ணாரு. இப்போ பிரைம் மினிஸ்டர் முந்தா நேத்து சொன்னதிலிருந்து நெறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்து வந்துட்டு இருக்கு. இப்போ நேத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தங்கம் அப்புறம் வெள்ளிக்கான இந்த கஸ்டம்ஸ் டியூட்டிய அந்த இறக்குமதி வரிய அதிகப்படுத்திட்டாங்க. 6% இருந்து 15%க்கு உயர்த்திட்டாங்க. மக்கள்கிட்ட அவங்க சொல்றது என்னன்னா, தங்கத்தோட விலைய நாங்க உயர்த்துவோம். ஏன்னா நீங்க தங்கம் வாங்குறத குறைச்சுக்கோங்க. தங்க இறக்குமதி கம்மியாகணும் அப்படின்னு கவர்மெண்ட் இப்படி ஒரு வேலைய பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டு பிரைஸ் ஆவரேஜா 10% கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளோட ஃபோரெக்ஸ் ரிசர்வை சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா தெரியுது. மகாராஷ்டிராவில் மினிஸ்டர்ஸ் ஜப்பானுக்கு போகிறதா பிளான் இருந்தது. அந்த விசிட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் பிரைம் மினிஸ்டரே எல்லாத்துக்கும் ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இந்த கான்வாயோட அந்த சைஸை அந்த வாகனங்களுடைய எண்ணிக்கை குறைச்சிருக்கிறதா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படலாம். ஏன்னா ஈரான் அமெரிக்கா போர் அப்படின்றது ஒரு பெரிய கட்டத்தை நோக்கி போகுமோ. இந்த ஒரு சீஸ்ஃபேர் அப்படின்றது இவ்வளோ நாள் இருக்குது. அந்த சீஸ்ஃபேர் உடஞ்சி திருப்பி சண்டை ஆரம்பிக்கிறப்போ அது இன்னும் ரொம்ப வீரியமாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் அச்சப்படுறாங்க. இப்போ ஆவரேஜாக க்ரூட் ஆயில் ஒரு பேரல் $105 இருக்குது. அது 150 போச்சுன்னா எல்லாம் டோட்டல் கோவிட் மோட் தான். அதோட நிலமை மோசமாக போவதற்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. ஸோ இப்படியெல்லாம் கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. தங்கத்தோட விலை உயர்ந்ததுக்கப்புறம் நம்மளோட மக்கள் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, தங்க விலை இன்னும் கூடிற போது இன்னும் நிறைய பேர் தங்கத்தை வாங்குறாங்க. ஸோ இம்போர்ட்டை குறைக்கணும் தான் கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஆனால் மக்கள் பாருங்கள், அந்த இடத்துல அதோட ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி சண்டை போட்டு அதுக்கு அகெயின்ஸ்டாக செய்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம கவர்மெண்ட்டோட அந்த விஷயத்தை கேட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு ஒரு நாடை நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி செயல்பட்டோம்னா பெரிய விஷயத்தை நம்ம பண்ணலாம். கவர்மெண்ட்டோட அந்த அப்ஜெக்டிவ் நம்மளால் மீட் பண்ண முடியும். இப்போது ஜியோ பாலிட்டிக்ஸ் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, முக்கியமான விஷயத்துக்கு நான் வர்றேன். நிறையா விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். நம்ம பேசுகிறப்போ அன்றைக்கி நடக்கிறத பார்க்குறோம். அப்போ தெரிய மாட்டேங்குது நிறையா. ஆனால் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் சத்தமே இல்லாமல் இப்படியெல்லாம் நடந்திருக்கா, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்றலாம் தெரிய வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு பெரிய இராணுவ உதவி வழங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2-3 மாதம் போர் நடந்துட்டு இருக்குல்ல, இந்த சமயத்தில் நம்ம எமிரேட்ஸுக்கு அம்யூனிஷன்ஸ் நிறையா வழங்கியிருக்கிறோம். எமிரேட்ஸோட ஒரு C-17 குளோப் மாஸ்டர் ஒரு கார்கோ டிரான்ஸ்போர்ட் மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட் அது. ஸோ அதில் பெரிய அளவுக்கு கார்கோஸ் கொண்டு போக முடியும். அது நியூ டெல்லிக்கு இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. அது மெயினாக வந்ததுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து அது பெரிய அளவுக்கு அம்யூனிஷன்ஸோ இல்லை மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸையோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம். வேறு எந்த ரீசனும் இல்லை. இதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் எமிரேட்ஸ்க்கும் இடையில ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் போடப்பட்டது. ஸோ என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இந்தியாவுக்கும் எமிரேட்ஸ்க்கும் இடையில ஒரு பெரிய மிலிட்ரி டைஅப் அப்படின்றது இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டென் சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இந்தியா எமிரேட்ஸுக்கு பெரிய ஹெல்ப் செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் எப்பப்பெல்லாம் எமிரேட்ஸ் மீது ஈரான் தாக்குதல் நடத்துகிறாங்களோ அதை ரொம்ப வன்மையாக கண்டிச்சார். இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய ஃபுஜாரியா அந்த ஆயில் ரிஃபைனரி மேலே ஈரான் நடத்தின தாக்குதல் சீஸ்ஃபயர் இருந்தப்பவே ஈரான் ஒரு தாக்குதல் இப்போ ரீசெண்டாக நிகழ்த்தினாங்க, போன வாரம் நிகழ்த்தினாங்க. அதுக்கு ரொம்ப கடுமையான கண்டனங்களை பிரைம் மினிஸ்டர் தெரிவித்தார். ஸோ இப்படி எமிரேட்ஸுக்கு சைலண்டாக இந்தியா எல்லா விதமான உதவிகளையும் செஞ்சு இருக்காங்க. இப்போ திருப்பியும் வார் வருது, எமிரேட்ஸ் மேலே ஈரான் பயங்கரமான தாக்குதல் நிகழ்த்துறாங்க அப்படின்னா இப்போ இந்தியா இன்னும் பெரிய ஹெல்ப் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பல லட்சக்கணக்கான இந்தியர்கள் துபாயில் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பக்கபலமாக ஒரு பெரிய முடிவை கவர்மெண்ட் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இந்த வெள்ளிக்கிழமை எமிரேட்ஸ் போகிறாரு. 6 நாள் அவர் ஃபாரின் விசிட் போகிறாரு. அதில் 5 நாடுகளை அவர் கவர் பண்ணுறாரு. 6 நாளில் 5 நாடுகள், பெரிய விஷயம் இது. டக்குன்னு ஒரு நாட்டில் இருந்துட்டு உடனே இமீடியட்டாக அடுத்த நாட்டு கிளம்புறது, அந்த மாதிரி ஒரு பயணம். இப்போ ஃப்ரைடே எமிரேட்ஸ் போகிறாரு அவர். அன்னைக்கே அங்கேருந்து நெதர்லாந்து கிளம்புறாரு. நெதர்லாண்ட்லேருந்து அடுத்து ஸ்வீடனு, நார்வே, ஃபைனலாக இட்டாலி போயிட்டு அவர் இந்தியா வர்றாரு. ஒரு ஹெக்டிக் ஷெடியூலு. ஆனால் ரொம்ப முக்கியமான பயணங்கள். ஃபஸ்ட்டு எமிரேட்ஸ் விசிட் உங்களுக்கு தெரியும், ரொம்ப முக்கியமானது. இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனை பெரிய அளவுக்கு நம்ம பிஎம்ஓ முகமது பின் சையதும் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் இப்போ சீஸ்ஃபயர் எப்போ வேணால் முறியலாம் அப்படின்ற நேரத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் ஒரு டேஞ்சரான டைம்னே சொல்லலாம். அப்போ எமிரேட்ஸ் போகிறாரு. அடுத்து எமிரேட்ஸ்லேருந்து அவர் போகிற கண்ட்ரி நெதர்லாண்டோட முக்கியமான டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. செமிகண்டக்டர், க்ரீன் ஹைட்ரஜன் சொல்லி நிறையா முக்கியமான துறைகள் சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடக்க போகுது. நெதர்லாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸில் முக்கியமான தொழில்நுட்பத்தில் ஹை லெவலில் இருக்கிறவங்க.
ஸோ அவங்க இந்தியா கிட்ட ஏதாவது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர், ஒரு பார்ட்னர்ஷிப் மேக் இன் இந்தியாவில் பண்ண வந்தாங்க அப்படின்னா அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ முக்கியமாக அதை அட்ராக்ட் பண்ணுவதற்காக நம்மளுடைய பிஎம் வந்து நெதர்லாந்து போகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நார்வே விசிட் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம நார்வே கிட்டேருந்து எல்என்ஜி கேஸ் வந்து வாங்குகிறோம். இப்போ கல்ஃபில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுட்டு இருக்குது. கத்தார்லேருந்து சப்ளைஸ் வராததுனால நம்ம நார்வே பக்கம், அமெரிக்கா பக்கம்லாம் பெரிய அளவுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது சம்மந்தமான ஒரு முக்கியமான டீல் வந்து நார்வேல கையெழுத்தாகும். ஸோ ஃபைனலாக இட்டலி. ஸோ இப்படி ஒரு பெரிய டூராக வந்து இது இருக்க போகுது. அடுத்து பாகிஸ்தான் சம்மந்தமாக ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இந்த செய்தியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நேற்று வந்து நியூஸ் என்னென்னா, பாகிஸ்தான் வந்து ஈரானினுடைய ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டை, மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் C-130 பாதுகாப்பாக பாகிஸ்தானில் பார்க் பண்ணுவதற்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத குற்றச்சாட்டை பாகிஸ்தானின் மீது CBS அப்படின்ற ஒரு பத்திரிகை, ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியா வந்து வச்சுருக்கிறாங்க. ஈரானில் இருந்தால் அந்த மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்டுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானோட ஏர்பேஸ் நூர்கான் ஏர்பேஸ் உங்களுக்கு தெரியல, அங்கே நிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பாகிஸ்தான் முழு சம்பவத்தோட ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை எப்படி அமெரிக்காவுக்கு தெரியாமல் பாகிஸ்தான் நல்லா பண்ணியிருக்க முடியும்? அமெரிக்காவும் பாகிஸ்தானும் இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. ஒரு சீஸ்ஃபயரை மீடியேட் பண்ணுவதற்கு அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் நியமிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ டபுள் கேம் ஆடினாங்களா பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து எழுது. ஏன் ஈரானோட அந்த ஒரு C-130க்கு பாகிஸ்தான் இடம் அளிக்கணும்? இது ஃபஸ்ட் டைம் இல்லை. போன வருஷம் ஜூன் மாதம் ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒன்று பண்ணாங்க. அந்த சமயத்துலேயும் ஈரானோட ஒரு டிரான்ஸ்போர்ட் பிளேன் வந்து பாகிஸ்தானில் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா போன மாதம் ஏப்ரல் இறுதியில் சீஸ்ஃபயர் போடப்பட்டது. சீஸ்ஃபயர் போடப்பட்டதுக்கப்புறம் ஈரானோட ஒரு டிரான்ஸ்போர்ட் பிளேன் வந்து நூர்கானில் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஈரானோட சர்வேலன்ஸ் பிளேன் வந்து பாகிஸ்தானுக்கு வந்துட்டு போனதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதாவது இந்த சீஸ்ஃபயரை பயன்படுத்திக்கிட்டு பாகிஸ்தானுக்கு போயிட்டு வர்ற மாதிரி ஈரான் வந்து அந்த ரீஜனை கண்காணிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் அமெரிக்காவுக்கு தெரியாமல் நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இதில் ஏதோ சம்திங் ஃபிஷி அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். சப்போஸ் அமெரிக்காவுக்கு தெரியாமல் பாகிஸ்தான் ஈரானுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமாக என்ன காரணம் இருக்குன்னா, பாகிஸ்தானுக்கு 2 LNG டேங்கர்ஸ் வந்து கல்ஃப்லேருந்து பாகிஸ்தானுக்கு வருவதற்கு ஈரான் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஈராக்லேருந்து வருது. ஒரு டீல் வந்து ஈராக்கோட பாகிஸ்தான் போட்டிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு பெரிய அளவுக்கு எனர்ஜி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் இதில் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. பாகிஸ்தான் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு இந்த எனர்ஜி விஷயத்தில் ஒரு கன்செஷனை, அவங்களுடைய கப்பல்களை வருவதற்கு ஈரான் அனுமதி தெரிவிக்கணும். ஸோ அதுக்கு ஈரானுக்கு இந்த விஷயத்தில் இடம் கொடுக்கலாம் அப்படின்னு பாகிஸ்தான் செஞ்சுருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, சீனாவினுடைய ப்ரெஷரின் காரணமாக, சீனா வந்து ஈரானோட ரொம்ப க்ளோஸு, பாகிஸ்தான் வந்து சைனாவினுடைய ஒரு பப்பட்டு. அமெரிக்காவுக்காகவும் அவங்க சைனாவுக்காகவும் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ஒரு ஏஜென்ட் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்னொரு ஏஜென்ட் சொல்கிறத பாகிஸ்தான் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஈரானுக்கு உதவி பண்ணதுக்கு இந்த 2 முக்கியமான காரணமாக இருக்கலாம். அமெரிக்காவுக்கு தெரியாமல் இது நடந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய கடுப்பில் அமெரிக்கா இருப்பாங்க. இப்போ அமெரிக்காவோட செனேட்டர் ட்ரம்ப்புக்கு ரொம்ப க்ளோஸு, ஈரான் வார் வந்து கண்டிப்பாக வேணும், ஈரான் அழிக்கணும் அப்படின்னு சொன்ன லிண்ட்சே கிரஹாம் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கப்புறம் நம்ம பாகிஸ்தானை நம்ப முடியாது, இது உண்மையாக இருக்குமே ஆனால் நம்ம வேறு மீடியேட்டரை தான் இனிமேல் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பாகிஸ்தான் இந்த குற்றச்சாட்டை முற்றிலும் நிராகரிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஸ்பெக்குலேட்டிவ், இது வந்து தவறான ஒரு ரிப்போர்ட்டு, மிஸ்லீடிங் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சேட்டிலைட் இமேஜ் வந்து பாகிஸ்தானில் ஈரானோட ஒரு C-130 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் இருந்ததை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ எப்படி ஈரான் கிட்ட ஒரு அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்லாமிக் ரெஜிம் வருவதற்கு முன்னாடி 1970ஸ்லேயே இந்த C-130 ஈரான் வந்து அப்போ இந்த ஷா டைனாசிட்டி வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இன்னமும் ஈரான் வந்து பத்திரமா வந்து வச்சுருக்கிறாங்க. இப்போ நடந்துட்டு இருக்க விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ட்ரம்ப் வந்து சைனா ரீச் ஆகிட்டார். சைனாவில் ஜீக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில் முக்கியமான பேச்சுவார்த்தை நடக்க போகுது. ட்ரம்ப் அவர் கூட இலான் மஸ்க், டெஸ்லா CEO, ஆப்பிள் CEO, என்விடியா CEO, அப்புறம் பிளாக் ராக் CEO, இந்த மாதிரி முக்கியமான கம்பெனிஸ் ஒரு படையவே வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில் நிறைய முக்கியமான பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைனாவுக்கு போகுது. ஸோ முதல்ல சைனாவை பகைச்சிக்கிட்டு இருந்த ட்ரம்ப், சைனா கிட்ட முறுக்கிக்கிட்டு இருந்த ட்ரம்ப், ஒரு பெரிய ட்ரேட் வார்லாம் போன ரெஜிமில் நடந்தது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த முறை பார்த்தா அப்படியே சைனா கிட்ட ரொம்ப ஒரு சாஃப்ட் அப்ரோச்சில் ட்ரம்ப் போயிட்டார். அவருக்கு வேறு வழி இல்லை. எல்லா சைடும் ஒரு ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்க முடியாது, எல்லாருக்கிட்டையும் முட்டி மோதிட்டு இருக்க முடியாது. இப்போ ஈரான் மட்டுமே ஃபோக்கஸாக வச்சுக்கிட்டு மற்ற எல்லாருக்கிட்டையுமே ட்ரம்ப்பு அமைதியாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. அதனால் சைனாவுக்கு இது ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜ். எல்லா பத்திரிகைகளுமே வந்துட்டு அதான் சொல்கிறாங்க. சைனாவுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல காலம், ட்ரம்ப் ஈரான் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறது. அமெரிக்கா அதை தோல்வி அடைஞ்சு லூசராக வெளியே வந்தாங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய நல்ல செய்தி சைனாவுக்கு எதுவும் இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது நம்மளுக்கு இந்தியாவுக்கு ஒரு விதத்தில் கெட்ட செய்தி அப்படின்னு சொல்லலாம், அமெரிக்கா சைனாவோட க்ளோஸாக போகிறது. சரி, இப்போ சைனா போயிருக்கிறாரு,
முக்கியமாக ட்ரம்ப் சொன்னது என்னென்னா, அந்த ஈரான் விஷயத்தை பற்றி நாங்கள் ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம், அதை பற்றி மட்டுமே பேச மாட்டோம், அது ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்க போகுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஜி ஜின்பிங் கிட்ட ட்ரம்ப் சொல்ல போகிற விஷயம், ஈரானை அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லுங்கள், ஒரு பீஸ் டீல் போடணும், அதுக்கு ஈரானை ஒத்துழைக்க சொல்லுங்கள் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவார். நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னேன், ஈரான் வந்து சைனா சொன்னால் கண்டிப்பாக கேட்டுக்குவாங்க. சைனாவுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு லெவரேஜ் வந்து இருக்குது. ஏன்னா ஈரான் அவங்களுடைய க்ரூட் ஆயிலை 70% சைனாவுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பாகிஸ்தான் ஒரு மெசஞ்சர், சைனா தான் ரியல் மீடியேட்டர். ஸோ இங்கே அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் ஃபைனல் சான்ஸாக சைனாக்கு போய் ஒரு வேலை நடக்குதா அப்படின்னு ட்ரம்ப் முயற்சி பண்ணுறாரு. என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ட்ரம்ப் சைனா கிளம்புறதுக்கு முன்னாடி நேற்று அவருடைய நேஷ்னல் செக்யூரிட்டி டீம் வந்து, அதாவது செக்யூரிட்டி கேபினெட் வந்து முக்கியமான டிஸ்கஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதில் ட்ரம்ப் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஈரான் மீது தாக்குதல் நிகழ்த்துகிற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துட்டாராமா. அவரோட 2 அஃபீஷியல்ஸ் ஆக்சியோஸ் அப்படின்ற அந்த பத்திரிகைக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் அவே தான் அடுத்த தாக்குதல் நிகழ்த்துவதற்கு. ஆனால் ட்ரம்ப் பெருசாக எது தடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் எக்கானமியில் இப்போ இன்ஃப்ளேஷன் திருப்பி பெரிய அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே ஃபியூயல் ப்ரைஸஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அங்கே பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் மக்கள் மத்தியில் இப்போ இந்த போர் எப்போ நிற்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயே ட்ரம்ப் வந்து திருப்பி ஒரு ரிட்டாலியேஷனை போடுவதற்கு, திருப்பி ஒரு வாரை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு பெரிய அளவுக்கு தயக்கம் காமிச்சு வந்துட்டு இருக்காரு. ஆனால் உண்மையிலேயே அவருக்கு வந்து ஈரான் மீது ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கணும், ஈரானை ஒட்டுமொத்தமாக நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ண விடாத மாதிரி தடுக்கணும் அப்படின்றத நோக்கம்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப்போட முடிவு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது அப்படின்றது அவர் சைனா விசிட் முடிஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து தெரியும். ட்ரம்ப் வெளியே பேசுகிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இமேஜ் போயிடாத மாதிரி, நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசுகிறாரு. அமெரிக்காவோட ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன்லாம் நான் மனசில் வச்சுக்கிட்டு ஈரான் மீது தாக்குதல் நிகழ்த்தாமல் நான் போயிட மாட்டேன், அப்படி ஒன்றும் நான் முட்டாள் கிடையாது, ஈரான் விஷயத்தில் அப்படியெல்லாம் நான் ஒன்றும் பேக் அடிச்சிட மாட்டேன், ஈரான் நியூக்ளியர் வெப்பன் வரவிடாமல் நான் தடுப்பதற்கு எல்லா விஷயமும் நான் செய்ய வேண்டியதை செய்வேன் அப்படின்னு அவர் சிறப்பாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி புத்திசாலியாக பேசுகிறார். ரொம்ப ஒரு பிஸ்னஸ் மேனில், அதனால் கரெக்டாக அந்த மைண்ட் செட்டில் அந்த பல்ஸை பிடிச்சி வந்துட்டு அவர் பேசுகிறாரு. அவருடைய இமேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிற மாதிரியே ட்ரை பண்ணுறாரு. இதெல்லாம் ஒரு கலை, எல்லாத்துக்கும் இது வந்துடாது. ட்ரம்ப் கிட்டே அந்த கலை சூப்பராக வந்துருக்கு. ஓகே நண்பர்களே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அமெரிக்கா எல்லா விதத்துலையுமே போருக்கு ரெடியாக இருக்காங்க, லான்ச் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஈரானும் தயாராக இருக்கிறாங்க. ஒரு விண்டோ பீரியட் இப்போ இருக்குது. இந்த விண்டோ பீரியடில் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. ஒரு போர் அப்படின்றது வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அமெரிக்காவோட ஓஹியோ கிளாஸ் நியூக்ளியர் சப்மரைன் வந்து இப்போ ஜிப்ரல்தாரில் டாக் செய்யப்பட்டிருக்கு. இதை பென்டகன் வந்து ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் எல்லா விதத்துலையுமே அஃபென்சிவ்க்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு அவங்க காமிச்சிக்கிறாங்க, ஈரான் கிட்ட வந்து கன்வே பண்ணுறாங்க. முதல் முறையாக அமெரிக்கா வந்து அவங்களுடைய நியூக்ளியர் சப்மரைன் எங்கே இருக்குது அப்படின்றத ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஓஹியோ கிளாஸ் சப்மரைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாமாஹாக் க்ரூஸ் மிசைல்ஸ் வந்துட்டு இருக்கும், சப்மரைன் லான்ச் க்ரூஸ் மிசைல்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு டசனுக்கு மேலே, மினிமம் 30 இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நிறையா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஈரானை நோக்கி அமெரிக்கானால ஏவ முடியும். இது வரைக்கும் சப்மரைன்ஸை வந்து பெருசாக அமெரிக்கா பயன்படுத்தலை. ஸோ இதையும் கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு அட்டாக் ஈரான் மீது போட்டாங்க அப்படின்னா விளைவுகள் ரொம்ப பெருசாக வந்திருக்கும். ஸோ அது சிம்பாலிக்காக ஒரு மெசேஜை அமெரிக்கா ஈரானுக்கு விடுத்துருக்குறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. முக்கியமாக இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அதை விட முக்கியம் ஜியோ பாலிடிக்ஸு. நான் திருப்பி சொல்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையில் தினம் தினம் பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்துவது இந்த ஜியோ பாலிடிக்ஸ், உலக அரசியல் தான். ஸோ அதனால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய் ஹிந்த்,